வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோல சிலாஜிசம் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்திருந்தோம். இதுல கண்டினியூஸ் சீரிஸா பார்ட் 2 பார்த்தலாம். ஸோ நான் இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஸ்டார்டிங் வித் சிஹெச்எஸ்எல் வந்து 2024 டயர் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் வந்து பிளம் சொல்றாங்க. சரி நம்மளோட வென் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்பிள் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா பிளம்ஸ்குள்ள இருக்குன்னு வருது ரைட்டா. ஸோ அப்ப இந்த மாதிரி தானே வரும். ஸோ இதுக்குள்ளதான் வந்து என்னன்னா பிளம்ஸ்குள்ள தான் ஆப்பிள் இருக்கு. அடுத்து சம் பிளம்ஸ் ஆர் வந்து பெரின்னு சொல்றாங்க. ஸோ சம் பிளம்ஸ் பெரினால இதோட மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா பெரி கூட தான் வந்து பெரி வந்து இதோட பிளம்ஸ் கூட மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்குன்னு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து சம் பெரிசார் வந்துன்னா கோகோனட் மூணாவது பாருங்களேன். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், சம் பெரி கூட என்ன பண்ணுவோம்னா கோகோனட்டை வந்து என்ன ஆட் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயராம் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் டயராம் 1 அப்படின்னா டெஃபினைட் டயக்ராம், அதாவது லீஸ்ட் பாசிபிள். அவங்க கொடுத்துருக்காங்களோ அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அப்படியே வந்து என்ன சேஞ்ச் பண்ணாம அப்படியே எழுதி வச்சுக்கலாம். ஆனா டயராம் 2 அப்படின்னு எடுக்கும். இந்த டயராம் 2 வந்து என்னன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மோஸ்ட் பாசிபிள் வந்து என்ன டயராம். ஸோ ஏன் மோஸ்ட் பாசிபிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட அசியூம் பண்ணி எடுக்கணும் சரிங்களா. இந்த பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து இருக்க வேண்டியது இருக்கும். சரி இப்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதுல என்ன பண்ணும், ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் வந்து என்னன்னா, ஸோ இது வந்து என்னன்னா ஆப்பிள் தான். ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா பிளம்ஸ்குள்ள இருக்கு சரிங்களா. ஸோ அப்ப இதுல வந்து எதுவுமே சேஞ்ச் கிடையாது. இது வந்து என்ன பிளம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, சம் பிளம்ஸ் ஆர் வந்து என்ன பெரியன்னு சொல்றாங்கல்ல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சம் பிளம்ஸ் ஆர் பெரியனா இப்படியும் போடலாம்ல. நம்மளால தப்பு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது வந்து என்னன்னா பெரிய அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அடுத்து சம் பெரிஸ் ஆர் வந்து என்ன கோகோனட் சொல்றாங்க. இப்ப இந்த சம் பெரிஸ் ஆர் கோகோனட் நான் என்ன பண்ணிக்கிறேன் எல்லாத்தோடையும் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லிக்கிறேன் சரிங்களா. சம் பெரிஸ் ஆர் வந்து கோகோனட். இப்ப இது என்ன பண்ணிக்கிறேன் கோகோனட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டதுக்கு அப்புறம் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும். இப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா மட்டும்தான் டயக்ராம் 2 நம்ம கரெக்டா எடுக்கணும். ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் நம்ம டயக்ராம் 2 போட்டுருவோம். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன தப்பா இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன அப்ளை ஆகாது. அந்த மாதிரி டயக்ராம் நீங்க எடுக்க கூடாது சரிங்களா. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப டயக்ராம் 2 வந்து செக் பண்ணி பாருங்க. என்ன சொல்லிருக்கான், எல்லா ஆப்பிளுமே வந்து பிளம்ஸ். ஆமா எல்லா ஆப்பிளுமே வந்து என்ன பிளம்ஸ்குள்ள தான் இருக்கு. சம் பிளம்ஸ் ஆர் பெரி. ஆமா சம் பிளம்ஸ் வந்து என்ன அப்படின்னா சம் பிளம்ஸ் வந்து என்னன்னா பெரிய கூட இருக்கு. ஆனா நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா ஆப்லயும் ஆட் பண்ணிருக்கோம் சரி. ஏன் ஆட் பண்ணிருக்கோம், நம்மளோட பாசிபிள்னால ஆட் பண்ணிருக்கோம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து சம் பெரிசார் வந்து கோகோனட். ஆமா சம் பெரிசார் கோகோனட் தான். பிளஸ் நம்ம எதோட ஆட் பண்ணிருக்கோம், பிளம்ஸ் கூட ஆட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி ஆப்பிள் கூட ஆட் பண்ணிருக்கோம். ஏன் சொல்லிருந்தா புரிஞ்சுக்குங்க, இது பாசிபிள் நம்மளா எடுத்தது. ஆனா அவ ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா வந்து என்ன சொல்லவே இல்லை எக்ஸ்பிளிசிட்டா சரிங்களா. சரி இப்ப வந்து கன்க்ளூஷன்ஸ் நம்ம ஆல்வேஸ் சொல்ற மாதிரி தான். கன்க்ளூஷன் என்னன்னா டயக்ராம் 1 டயக்ராம் 2. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்க பார்க்கணும். ரெண்டுமே வந்து என்னன்னா கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளோட கன்க்ளூஷன்ஸ் வந்து கரெக்ட்னு எடுக்கணும் சரிங்களா. சரி ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. சம் பெரிசார் வந்து என்ன பிளம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் டயக்ராம் 1ல பார்க்கலாம். சம் பெரிஸ் ஓகே பெரி இங்க இருக்கு, இங்க வந்து என்ன பிளம்ஸ் இருக்கு. ஆமா ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ பிளம்ஸுக்கும் பெரிக்கும் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சம் பிளம்ஸ் ஆர் பெரி இருக்கும் போது கண்டிப்பா சம் பெரிசார் வந்து பிளம்ஸா இருக்க போகுது சரிங்களா. அதனால டயக்ராம் 1 கரெக்ட் தான். டயக்ராம் 2மே கரெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அதே தானே சம் பிளம்ஸ் ஆர் வந்து பெரியோட கனெக்ட் பண்ணி இருக்குல்ல நம்ம எடுத்த படி, அதனால வந்து இதுவும் கரெக்ட் தான் வரும் ரைட்டா. இப்ப கன்க்ளூஷன் 2 பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பிளம்ஸ் ஆர் வந்து என்ன ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இப்ப டெஃபினைட் டயக்ராம்ல பார்க்கலாம். என்ன எல்லா பிளம்ஸுமே வந்து என்னன்னா ஆப்பிள் சொல்ல முடியுமா. இப்ப யோசிச்சுக்கங்க, பிளம் ஃபேமிலிக்குள்ளதான் ஆப்பிள் ஃபேமிலி இருக்கு. ஆனா எல்லா பிளம்ஸுமே வந்து என்னன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த பிளம் ஃபேமிலி இருக்குல்ல, அதை நீங்க வந்து என்ன பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ பேரண்ட் அப்படின்னு எடுத்துக்க, உள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த ஆப்பிள், அது வந்து என்னன்னா மீன் எடுத்துக்கிறேன். அதாவது இப்ப இந்த பேரண்டால தான் வந்து என்ன நான் உருவானேன் சரிங்களா. அப்ப என்ன சொல்லலாம், இந்த மீ ஆல் மீஸ் ஆர் வந்து என்னன்னா பேரண்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்களாலதான் நான் வந்து உருவானது சரிங்களா. பட் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா இந்த எல்லா பேரண்ட்டுமே வந்து என்ன அப்படின்னா ஆல் பேரண்ட்ஸ் ஆர் வந்து என்ன மீன் சொல்ல முடியாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, சின்ன இதுதான், ரொம்ப பர்சனலா போறேன்னு நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா அந்த இதை மட்டும் நீங்க கிறிஸ்பா புடிச்சிட்டீங்க வச்சுக்கேன், இந்த மாதிரி இதை வந்து இன்னும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி சொல்றேன் சரிங்களா. சரி இப்ப வாங்க, ஆல் பிளம்ஸ் ஆர் வந்து ஆப்பிள் எடுக்க முடியாது. ஏன்னா பிளம்ஸோட வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பகுதி தான் வந்து ஆப்பிள். அந்த பிளம்ஸ்குள்ளதான் வந்து என்ன ஆப்பிள் இருக்கே தவிர எல்லா பிளம்ஸுமே வந்து என்ன ஆப்பிள் அப்படின்னு எடுக்க முடியும் சரிங்களா. அதனால இது தப்பாயிரும். அதே டயராம் 2 வாங்கலேன். டயராம் 2ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யோசிச்சு பாருங்க. அதேதான் பிளம்ஸ்குள்ளதான் ஆப்பிள் இருக்கு. எல்லா பிளம்ஸுமே வந்து என்ன ஆப்பிள் அப்படின்னு எடுக்க முடியும். அதனால இதுவுமே டயராம் 2லயுமே வந்து என்ன தப்பாயிரும் சரிங்களா. அடுத்து கன்க்ளூஷன் 3 பாருங்க. சம் கோகனட்ஸ் ஆர் வந்து என்ன பெரிய அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சம் கோகோனட்ஸ் ஆர் பெரிய டயராம் 1 பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், கோகோனட்டுக்கும் பெரிஸுக்கும் வந்து என்ன இங்க பெரிய இருக்கு, இங்க கோகோனட் இருக்கு. அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம், ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லியிருந்தாங்க. சம் பெரிஸ் ஆர் வந்து கோகோனட்டா இருக்கும்போது சம் கோகோனட் ஆர் வந்து என்ன பெரிய. இதே நான் சொல்லிடுறேன். நீங்க டெஃபினைட் டயராம் பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா சோ சப்போஸ் நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கேன், சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப சம் ஏ பி அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை என்ன மீனிங் எடுத்துக்கலாம்னா சம் பி டு ஏவும் எடுத்துக்கலாம் சரிங்களா. அதாவது
ஏயோட பாதி பகுதி வந்து பியா இருக்குன்னா அந்த பியோட பாதி பகுதியுமே வந்து ஏயா இருக்கும். அதுதான் டெஃபினைட் டயக்ராம்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ சம் வந்து அப்ளிகபிளா இருக்கும் போத் சைடு அப்படின்னு அதுக்காக தான் சொல்றேன். இப்ப அப்ப என்ன சொல்லிடலாம், சம் கோகனட் ஆர் வந்து என்ன பெரிய டயக்ராம் ஒன்லையும் கரெக்ட் தான். அதே மாதிரி சம் கோகனட் ஆர் பெரிய டயக்ராம் டூலுமே கரெக்ட் தான். ஏன்னா சோ அந்த பெரியோட பாதி பகுதி வந்து என்னன்னா கோகனட்ல வந்து என்னன்னா சேர்ந்திருக்கும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொல்லியிருந்தனால சரிங்களா. அப்ப ரெண்டுமே வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும். இப்ப டயக்ராம் 1 டயக்ராம் 2 சோ இது ரெண்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் எடுப்போம். பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டா இருக்கு, செகண்ட் கன்க்ளூஷன்ஸ் கரெக்டா இருக்கு. அப்ப என்ன வரும், ஒன்லி 1 and 3 வந்து ஃபாலோ ஆகும். போத் கன்க்ளூஷன்ஸ் 1 and 3 வந்து ஃபாலோ ஆகுறது ஆன்சர் டி தான் கரெக்ட் சரிங்களா. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வந்து என்னன்னா ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், அதே தான் என்ன சொல்லிக்காங்கன்னா சம் பெல்ஸ் ஆர் வந்து என்ன பம்ப், அதே மாதிரி வென் டயக்ராம் போட்டுரும். சோ சம் பெல்ஸ் வந்து என்னன்னா சோ இது வந்து பெல்லுன்னு இருக்கும். சோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பம்ப். அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா பெல் அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து என்ன பம்ப் அப்படின்னு எழுதிக்கிறேன் ரைட்டா. சோ அதுக்கப்புறம் பாருங்க ஆல் பம்ப்ஸ் ஆர் வந்து என்ன ஸ்கேட்னு சொல்றாங்க. அப்ப ஆல் பம்ப்ஸ் ஆர் ஸ்கேட்டா சோ இந்த மாதிரி தானே வரும். எல்லா பம்புமே வந்து என்னன்னா எதுவும் சொல்லிட்டாங்கன்னா ஸ்கேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. சோ இந்த மாதிரி தான் வரும். அடுத்து ஆல் பெல்ஸ் ஆர் வந்து என்னன்னா கைட்னு சொல்றாங்க. ஆல் பெல்ஸ் இது எல்லாமே வந்து என்ன இதுல வரும், கைட் அப்படின்னு வரும் ரைட்டா. சோ இது வந்து என்னன்னா கைட் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஸ்ட்ரைட்டா. இப்ப இது வந்து என்ன சொல்லுவோம் டயக்ராம் 1, இது வந்து என்ன டெஃபினைட் டயக்ராம். ஏன் டெஃபினைட் டயக்ராம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை அப்படியே எடுக்கணும் சரிங்களா. எக்ஸ்பிளிசிட்டா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா. சரி ஓகே இப்ப டயக்ராம் 2 வந்து பாங்க, நமக்கு டயக்ராம் 2 ஆல்வேஸ் வந்து பாசிபிள் டயக்ராமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சரிங்களா. அதுதான் நம்மளோட வேலையா இருக்கும். இப்ப பாசிபிள் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, சம் பெல் வந்து என்ன பம்ப், அதை நம்மளால சேஞ்சே பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா இதை போட்டு தான் ஆகணும் சரிங்களா. அப்ப சம் பெல் வந்து என்ன பம்பா இருக்க போகுது, இடத்துல பெல் இருக்கு, இடத்துல வந்து என்ன பம்ப் இருக்கு. ஆனா அடுத்து என்ன சொல்றேன்னா ஆல் பம்ப்ஸ் ஆர் ஸ்கேட் சொல்றாங்கல்ல, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பம்ப் கூட மட்டும் ஆட் பண்ணாம பெல்லையும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதாவது இந்த மாதிரி ஆட் பண்றேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்கேட் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன் ரைட்டா. ஸோ அடுத்து பாருங்க ஆல் பெல்லார் வந்து என்ன கைன்னு சொல்றாங்க. இப்ப எல்லா பெல்லுமே கைட்னால என்ன பண்றேன், இதுக்கு மேல வந்து போட்டுக்கிறேன் ரைட்டா. ரெண்டும் ஒண்ணு தானே, பெல்லுக்கு உள்ள இது போறது போல அதுக்கு மேலே சுத்தியும் வந்து என்ன போட்டுக்கிறேன் சரியா. இது ஏன் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது பாசிபிள் டயக்ராம். இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல எடுக்கிறது சரிங்களா. அவன் டெஃபினெட்ல வந்து கொடுக்கல, அவன் கொடுக்காதவரை நம்ம பாசிபிலிட்டி ஓகே இப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து எடுக்கிறதா பாசிபிள் டயக்ராம் டயக்ராம் 2 சரிங்களா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், கைட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. பட் சில பேருக்கு வந்து டவுட் வரும், ஏன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஏன் கைட் வந்து என்னன்னா உள்ள வந்துட்டு ஸ்கேட் வந்து வெளில வரக்கூடாதுன்னா அப்படியும் வரலாம். ஏன்னா அதுவும் பாசிபிலிட்டி தானே. ஸோ அதையுமே இந்த இடத்துல எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா அதேதான். ஸோ இது வந்து என்னன்னு பெல்லுன்னு இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து என்ன பம்ப் இருக்கட்டும் சரிங்களா. ஸோ சில டவுட் என்ன வரும்னா ஏன் இந்த இடத்துல வந்து என்ன கைட் வரக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன கைட் உள்ள வந்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸ்கேட் வரக்கூடாதா, இது கூட இது இருக்குல்ல. இதுவும் பாசிபிலிட்டி தான். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கன்க்ளூஷன்ஸ்ல வந்து என்னன்னா நம்ம பார்க்கணும் சரிங்களா. கன்க்ளூஷனை பார்க்கும்போது வந்து என்னன்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா ஆச்சு அப்படின்னா, கன்க்ளூஷன் கரெக்டா ஆச்சுன்னா அப்பதான் வந்து என்னன்னா நம்ம கரெக்டான வந்து என்ன பாசிபிள் டயக்ராம் எடுத்துட்டு ஆன்சர் பண்ணணும். சரி இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் 2ல நீங்க வந்து பாருங்க. சம் பெல் ஆர் பம்ப், ஆமா பெல் வந்து பம்போட இருக்கு. ஆல் பம்ப்ஸ் ஆர் ஸ்கேட், ஆமா எல்லா பம்புமே வந்து ஸ்கேட்குள்ள தான் இருக்கு. பட் என்ன ஆட் பண்ணிட்டோம்னா பெல்லையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் சரிங்களா. அடுத்து ஆல் பெல் ஆர் கைட், ஆமா எல்லா பெல்லுமே கைட் தான் இருக்கு. பட் என்ன பண்ணிட்டோம்னா ஆல் பெல் வந்து என்ன ஸ்கேட்டுக்குள்ள எடுத்துட்டோம், அந்த ஸ்கேட் எல்லாமே வந்து கைட்டுக்குள்ள எடுத்துட்டோம். அப்படி பார்த்தாலுமே என்ன சொல்லலாம் ஆல் பெல் ஆர் வந்து என்ன கைட்டுக்குள்ள தானே இருக்கு சரிங்களா. அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம டயக்ராம் 1 டயக்ராம் 2 சரிங்களா. இது நீங்க ஏதாவது ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வெர்சஸ் வந்து இது எடுத்துங்க சரிங்களா. இப்ப டயக்ராம் 1 அண்ட் வந்து டயக்ராம் 2 நம்மளோட கான்செப்ட் படி என்ன கன்க்ளூஷன் பார்ப்போம். மூணுமே கரெக்டா இருந்தா ஆன்சர் எடுப்போம் சரிங்களா. இப்ப பாருங்களேன் கன்க்ளூஷன் 1ல என்ன சொல்றாங்க, சம் கைட் ஆர் வந்து என்ன ஸ்கேட்னு சொல்றாங்க. டெஃபினைட் டயக்ராம்ல வாங்க, சம் கைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா ஸ்கேட். இங்க பாருங்க சம் கைட் ஆர் வந்து ஸ்கேட்னா எஸ் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த நல்லா பார்த்தா தெரிஞ்சுக்கும் கைட்டுக்கும் ஸ்கேட்டுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம் ரிட்டர்ன் போடுவோம். அடுத்து பாசிபிள் டயக்ராம்ல வாங்க. சம் கைட்டார் வந்து ஸ்கேட், அதாவது சம் கைட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இது எடுத்துங்களேன். சம் கைட் வந்து என்னன்னா சொல்லலாம்ல, யோசிச்சு பாருங்க. சம் கைட் வந்து என்னன்னா ஸ்கேட்டா இருக்கு ஓகேவா. ஏன்னா இந்த ஸ்கேட் எல்லாமே வந்து கைட்டுக்குள்ளதான் எடுத்தனால அப்ப இதுக்குமே வந்து என்ன கரெக்டா வரும் ரைட்டா. அடுத்து கன்க்ளூஷன் 2ல பாருங்க. 2 என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஸ்கேட்டார் வந்து என்ன பெல்னு சொல்றாங்க. இப்ப டெஃபினைட் டயக்ராம்ல சம் ஸ்கேட், அதாவது ஸ்கேட் எல்லாமே சம் ஸ்கேட் வந்து பெல் எஸ் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கேட்டுக்கும் பெல்லுக்குமே என்ன பண்ணிட்டோம் ரிலேஷன்ஸ் வந்து வச்சிருக்கோம் சரிங்களா. ரிலேட்டிவ் ரிலேஷன்ஸ் இருக்கு. அதனால வந்து என்ன இங்கேயும் வந்து என்ன கரெக்ட் ஆயிரும். ஸோ டயக்ராம் 2ல பாருங்க என்ன சொல்றாங்க, சம் ஸ்கேட்டார் வந்து பெல், ஆமா சம் ஸ்கேட் வந்து என்னன்னா பெல்லுன்னு எடுக்கலாம்ல எஸ். ஏன்னா ஸ்கேட்டுக்குள்ளதான் வந்து என்ன பெல் இருக்கு. அப்ப சம் ஸ்கேட்டார் வந்து பெல் இருக்கும் சரிங்களா. அதனால இதுவும் கரெக்ட் ஆயிரும். அடுத்து தேர்டு பாருங்களேன், சம் ஸ்கேட்டார் வந்து பம்ப் நம்ம டயக்ராம் 1ல பார்ப்போம். ஸோ டயக்ராம் 1ல வந்து சம் ஸ்கேட் வந்து பம்பா இருக்கு எஸ். ஏன் அப்படின்னா எல்லா அதாவது இந்த ஸ்கேட்டுக்குள்ளதான் வந்து பம்ப் இருக்கனால கண்டிப்பா வந்து சம் ஸ்கேட்டார் வந்து பம்ப் அப்படின்னு எடுக்கலாம் சரிங்களா. சோ அதனால இது வந்து கரெக்டா தான் இருக்கும். அடுத்து இங்க டயக்ராம் 2லயுமே வந்து என்ன பாருங்க,
சம் ஸ்கேட்டார் வந்து என்ன பண்ணுவோம்னா பம்ப் தான். ஏன்னா ஸ்கேட்டுக்குள்ளதான் வந்து என்னன்னா பம்ப் இருக்கு. ஓகேவா? சோ அதனால இதுவுமே வந்து என்ன கரெக்ட். அப்ப என்ன சொல்லலாம்? டயக்ராம் 1, டயக்ராம் 2 ரெண்டுலயுமே பாருங்களேன். நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. 3 கன்க்ளூஷனுமே வந்து டயக்ராம் 1லயும் கரெக்டா இருக்கு, டயக்ராம் 2லயும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகும். அப்ப ஆல் கன்க்ளூஷன் 1 and 3 வந்து ஃபாலோ. சோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன அது சம் ஜேஸ் ஆர் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல அப்படியே வந்து என்ன போட்டலாம்? சம் ஜே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னு சொல்றாங்கல்ல. ஓகே, இது வந்து என்ன ஜேன்னு எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து சம் ஏஆர் வந்து பின்னு சொல்றாங்க. அப்ப ஏ வந்து என்னன்னா பில கனெக்ட் பண்ண சொல்றாங்க. ஆல் பிஆர் வந்து சின்னு சொல்றாங்க. அப்ப ஆல் பிஆர் வந்து என்னன்னா சீனா. சோ இதுதானே வரும். இது என்ன வரும்? டயக்ராம் 1. சோ இது என்னன்னா டெஃபினட் டயக்ராம். சோ இது வந்து ஆல்வேஸ் எழுதிக்கிங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா மறக்காம இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப இதுக்கு வந்து நம்ம பாசிபிள் டயக்ராம் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இதுக்கு எப்படி பாசிபிள் டயக்ராம் வரும் அப்படின்னு பாருங்க. இதுல நம்ம ஏதாவது வந்து என்னன்னா புதுசா போட முடியுமா? டெஃபினட்டா வந்து என்ன ட்ரை பண்ணலாம். ரைட்டா? சோ பாசிபிள் டயக்ராம் எப்படி வருது அப்படின்னு வந்து என்ன பார்த்தரலாம். சோ பாசிபிள் டயக்ராம்ல வந்து என்ன இப்ப சம் ஜே வந்து என்ன ஏன்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த இடத்துல வந்து என்ன ஜே இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து என்ன ஏ இருக்கு. சோ இது வந்து ஜே, இது வந்து என்ன ஏ. சோ இதுல வந்து எதுவும் இல்ல. அடுத்து சம் ஏஆர் வந்து என்ன பின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா சம் ஏஆர் பிய நான் இதோடயும் கனெக்ட் பண்ணிக்கலாம்ல. இதுக்கு ரைட் தானே? சம் ஏஆர் வந்து என்ன பி தானே? சோ அடுத்து வந்து ஆல் த பிஆர் வந்து சி. சோ இதுல என்ன ஆல் த பிஆர் வந்து என்ன சி. சோ அப்ப என்ன வரும்? இதுதான் வரும் சி. ரைட்டா? இப்ப டெஃபினைட் டயக்ராமுக்கும் பாசிபிள் டயக்ராமுக்கும் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். நல்லா பாத்தீங்கன்னா இந்த சம் ஏஆர்பிய ஏக்கும் பிக்கும் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருந்தோம். ஆனா இந்த இடத்துல டயக்ராம் 2ல பாருங்க என்ன பண்ணிருக்கோம்? அந்த ஏ பி கனெக்டோட எதை பண்ணிருக்கோம்? ஜேயும் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுதான் பாசிபிள் டயக்ராம். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா டயக்ராம் 1 அண்ட் வந்து டயக்ராம் 2. சோ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுவோம். கன்க்ளூஷன்ஸ் வாங்க. சம் சிஆர் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. சம் சி அப்படின்னு வந்து இங்க பாருங்க. சம் சிஆர் வந்து ஏ. எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லா அதாவது சம் ஏ வந்து பியோட சம் ரிலேட்டிவ் வந்து கான்செப்ட் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பி எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சியோட ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லிடலாம்னா சம் வந்து சி ஆல்சோ வந்து ஏ தானே சொல்லலாம். சோ அதனால வந்து டயக்ராம் 1 வந்து டெஃபினட் டயக்ராம் கரெக்டா தான் வரும். ரைட்டா? சோ டயக்ராம் 2 வருங்க பாசிபிள் டயக்ராம். இதுலயும் சம் சிஆர் வந்து ஏ. எஸ், சம் சிஆர் வந்து ஏக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா இந்த கிட்ட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து இதுவும் வந்து கரெக்டா தான் வரும். அடுத்த கன்க்ளூஷன் வரல. சம் பிஆர் வந்து ஜியான்னு கேக்குறாங்க. சோ இப்ப பார்ப்போம். இதுக்கு டெஃபினட் டயக்ராம்ல சம் பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஜேயோட கனெக்ட் பண்ணிருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். இங்க ஜே இங்க இருக்கு, இங்க பி இருக்கு. இப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. டெஃபினட் டயக்ராம்ல வந்து எக்ஸ்பிளிசிட்டா அவன் தெளிவாவே கொடுத்திருந்தா டைரக்டா வந்து இதோட கனெக்ட் பண்ணு அப்படின்னு பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இப்ப அந்த ஜேக்கும் ஏக்கும் என்னன்னா ரிலேட்டிவ் கான்செப்ட் இருக்கு. சம்முனாவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிலேட்டிவ் கான்செப்ட். இந்த ரிலேட்டிவ் ஃபேமிலி அதே மாதிரி வந்து எனிமி இதெல்லாம் வந்து என்னன்னா நான் பார்ட் 1ல வந்து நான் உங்களுக்கு இது பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பார்ட் 1 பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா வந்து புரியும். அதுல எல்லா கொஸ்டின் பார்க்கறதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்னன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தோன்னே நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேக்கும் ஏக்கும் வந்து என்ன சம் இருக்கு. சம் ரிலேஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் கான்செப்ட் இருக்கு. அடுத்து சம் ஏக்கும் பிக்கும் சொல்லும் போது வந்து ஏக்கும் பிக்கும் வந்து ரிலேட்டிவ் வந்து என்ன கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஆல் பிஆர் வந்து என்னன்னா சோ எல்லா பியுமே சீக்குல இருக்கும்போது என்ன சொல்லலாம் ஃபேமிலி வந்து என்னன்னா இது அவங்களுக்கு வந்து என்ன கனெக்ஷன் இருக்கு. ஆனா ஜேயவும் பியவும் வந்து என்ன டைரக்டா கனெக்ட் பண்ணல டெஃபினட் டயக்ராம்ல. அதனால என்னன்னா இன்கரெக்ட் போட்டுருவேன். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாசிபிள் டயக்ராம்ல சம் பிஆர் அதாவது சம் பி வந்து ஜே. எஸ், நம்ம கனெக்ட் பண்ணிருந்தோம் பாசிபிள் டயக்ராம். அதனால வந்து இது கரெக்ட்னு வரும். இப்ப நம்ம என்ன டயக்ராம் 1 டயக்ராம் 2 ரெண்டுலயுமே கரெக்டா இருந்தா மட்டும் ஆன்சர் கரெக்டா எடுக்கும்ல. இப்ப டயக்ராம் 1லயும் டயக்ராம் 2லயும் கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் வந்து என்ன கரெக்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? ஒன்லி 1 கன்க்ளூஷன்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆகும் வரும். அப்ப ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது எல்லாமே வந்து என்னன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். எதுவுமே வந்து என்னன்னா சும்மா சும்மா ரேண்டமா எல்லாம் எடுக்கல. எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டதுனால வந்து இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். சம் பென் வந்து என்ன புக்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் சம் பென் வந்து என்ன புக் அப்படின்னு எடுத்துக்கிறோமா. சோ இது வந்து என்னன்னா பென் அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல வந்து புக் அப்படின்னு வரும். ரைட்டா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க? எல்லா புக்குமே வந்து அப்ப ஆல் புக்ஸ் ஆர் வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க கார் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க? சம் கார் ஆர் வந்து என்ன ஸ்பூன் சொல்றாங்க. நல்லா நோத்துல வச்சுங்க. சம் கார் ஆர் வந்து ஸ்பூன் சொல்றதுனால இதோட மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். காரோட மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா டெஃபினட் டயக்ராம்ல அவன் என்ன சொல்லிருக்கானோ அதை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதனால வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரைட்டா? இப்ப என்ன வரும்? டயக்ராம் 2 வரும். டயக்ராம் 2ல என்ன பண்ணுவோம்? பாசிபிலிட்டி வந்து என்ன பார்ப்போம். சரிங்களா? சோ பாசிபிள் டயக்ராம் இந்த மாதிரி வரும் அப்படின்னு எடுப்போம். சோ இப்போ வந்து போட வேண்டியதான். சம் பென் ஆர் வந்து என்ன புக். அதுல எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. போட்டு தான் ஆகணும். சம் பென் வந்து என்ன புக் இருக்கு. இந்த இடத்துல பென் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து என்ன புக் அப்படின்னு இருக்கும். ரைட்டா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஆல் புக்ஸ். ஓகே, இது எல்லா புக்குமே வந்து என்னன்னா ஆல் புக்ஸ் ஆர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சம் கார் ஆர்
ஸ்பூன் சொல்லும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ரெண்டும் ஒண்ணு தானே. ஸோ இதோட வந்துன்னா இந்த பாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சம் கார் வந்து என்னன்னா இந்த இடத்துல வரும் சரிங்களா. ஸ்பூன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த டயகிராம் 2 வந்துன்னா ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க. நம்மளுக்கு 3 ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபை ஆச்சா மட்டும்தான் டயகிராம் 2 வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. பாருங்க சம் பென் ஆர் புக். ஆமா சம் பென் வந்துன்னா புக்கோட தான் இருக்கு. ஆல் புக்ஸ் ஆர் வந்துன்னா கார்னு சொல்றாங்க. அப்ப எல்லா அதாவது ஆல் புக்ஸ் எல்லாமே வந்து காருக்குள்ள தான் இருக்கு. சம் கார் ஆர் வந்து ஸ்பூன். ஆமா சம் கார் வந்து என்னன்னா ஸ்பூன் தான். பட் அதோட எதை ஆட் பண்ணோம்? பெண்ணையும் ஆட் பண்ணிட்டோம், புக்கையும் ஆட் பண்றோம். ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா பாசிபிள் டயகிராம். ஆனா டெஃபினட் டயகிராம் பாருங்க ஆட் பண்ணிருப்போம். ஒன்லி காரை வந்துன்னா மட்டும்தான் ஸ்பூனோட வந்து என்னன்னா சம்மாவை கனெக்ட் பண்ணிருப்போம் சரிங்களா. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுலதான் அந்த சின்ன ட்ரிக் இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா அந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப டயகிராம் 1 டயகிராம் 2 வந்து எடுப்போம் ரைட்டா. கன்க்ளூஷன் பாருங்களேன். சம் ஸ்பூன் ஆர் வந்து என்ன பென். டயகிராம் உள்ள படி வந்து என்ன சம் ஸ்பூன் வந்து என்னன்னா பென்னா. யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு பெண்ணையும் ஸ்பூனையும் கனெக்ட் பண்ணிருக்காங்களா? ரிலேஷன்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன். பெண்ணுக்கும் புக்குக்கும் ரிலேட்டிவ் இருக்கு. பெண்ணுக்கும் காருக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. ஆனா வந்து என்ன புக்குக்கும் காருக்குமே ரிலேஷன் இருக்கு. ஆனா காருக்கும் ஸ்பூனுக்கும் ரிலேஷன் இருக்கே தவிர பெண்ணுக்கும் ஸ்பூனுக்கும் டைரக்டா ரிலேஷன்ஸ் வந்து சொல்லவே இல்லை சரிங்களா. அதனால என்ன வரும்? இது வந்து இன்கரெக்ட் ஆயிரும். டயகிராம் 2 பாருங்க. சம் ஸ்பூனார் வந்து சம் ஸ்பூனார் வந்து பென். நம்ம வந்து என்ன பாசிபிள் டயகிராம்ல எடுத்து வச்சிருக்கோம். அதனால இது வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து வாங்க கன்க்ளூஷன்ஸ் வந்து 2 இருக்கு. சம் புக்கார் வந்து பென் சொல்றாங்களே. சம் புக் வந்து என்ன பெண்ணான்னு பாருங்களேன். இதுல வந்து என்னன்னா புக் இங்க இருக்கு, பென் வந்து இங்க இருக்கு. எஸ் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சம் பென்னார் புக் இருக்கும்போது சம் புக்ஸா வந்து என்ன பெண்ணா இருக்கும் டெஃபினைட் டயகிராம்ல. ஏன்னா சோ அது வந்து யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ரிலேஷன்ல இருக்கேன் அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு நான் ரிலேஷன்ல தானே இருப்பேன். சோ அது வந்து டெஃபினட்டா வந்து என்ன கரெக்டா தானே இருக்க போகுது. அப்ப என்ன வரும்? டயகிராம் 1 வந்து என்ன கரெக்டா தான் இருக்கும் ஸ்ட்ரைட்டா. அதே மாதிரி வந்து என்ன டயகிராம் 2 பாசிபிலிட்டி பாருங்க. சம் புக் ஆர் பென். எஸ் சம் புக் வந்து என்ன அப்படின்னா பென். அதுலயுமே வந்து கரெக்டா தான் இருக்க போகுது. அப்ப இதுதான் கரெக்ட் சரிங்களா. அப்ப டயகிராம் 1 டயகிராம் 2 ரெண்டுலயுமே கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் வந்து கரெக்டா இருக்கனால ஒன்லி கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் வந்து ஃபாலோ. ஆன்சர் வந்து நம்ம பி தான் சரிங்களா. சம்டைம்ஸ் நான் இதுலயுமே தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா அந்த ஆன்சர்லயே வந்து என்னன்னா கன்க்ளூஷன் வந்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து தப்பா பார்த்துட்டு 4வது ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறோம். அதையுமே வந்து நான் மைண்ட்ல வச்சுக்கேன் சரிங்களா. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா ரேண்டமா தான் ஒரு பிளேஸ்ல கொடுத்துருப்பேன். சோ அதனால வந்து என்னன்னா இது நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே சோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பிளான்ட்ஸ் ஆர் வந்து என்ன வெஜிடபிள் சொல்றாங்க. எப்போதும் வெண்டயரம் போட மாதிரி போட்டலாம். சோ எல்லா பிளான்ட்டுமே வந்து என்ன இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஓகேவா. இப்ப பிளான்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா வெஜிடபிள்ஸ்குள்ள வந்து என்னன்னா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஓகே இதுல வந்து என்னன்னா வெஜிடபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அடுத்து என்ன சொல்றாங்க? சம் பிளான்ட்ஸ் வந்து என்ன பாய்சனஸ் சொல்றாங்க. அப்ப சம் பிளான்ட்ஸ் வந்து என்ன பாய்சனஸ்னா இந்த மாதிரி தானே வரும். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து என்னன்னா பாய்சன் அப்படின்னு இருக்கட்டும். சோ இது வந்து என்னன்னா டயகிராம் 1. ஸோ டயகிராம் 1 வந்து டெஃபினட் டயகிராம் அவங்க கொடுத்ததை நம்ம அப்படியே வந்து என்ன மாத்தாம எழுதிருக்கோம் ரைட்டா. அடுத்து டயகிராம் 2 பார்ப்போம். ஸோ டயகிராம் 2 என்ன அப்படின்னா பாசிபிள் டயகிராம். ஸோ பாசிபிள் டயகிராம் மீன்ஸ் வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர வேண்டியதான். இதுல என்ன ஆல் பிளான்ட்ஸ் ஆர் வந்து என்னன்னா இதுல எந்த ஒரு சேஞ்ச் கிடையாது. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் வந்து என்னன்னா என்ன இருக்க போகுது வெஜிடபிள்ஸா இருக்கு. ஸோ அதுல வந்து என்ன எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது ரைட்டா. ஸோ ஆல் பிளான்ட்ஸ் ஆர் வந்து என்ன வெஜிடபிளா இருக்கு ரைட்டா. அடுத்து என்ன சொல்றாங்க? சம் பிளான்ட்ஸ் வந்து என்ன பாய்சன் சொல்றாங்களே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த சம் பிளான்ட் ஆர் பாய்சன்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? பாய்சன் அப்படின்னு போடுறேன். ஸோ இதை வந்து என்னன்னா பாய்சன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏன் சொல்றேன்னா இந்த நீங்க டயகிராம் 2 வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ல பாருங்களேன். உங்களால சொல்ல முடியாது டயகிராம் 2 தப்பு அப்படின்னு. ஏன்னா ஆல் பிளான்ட்ஸ் ஆர் வெஜிடபிள். எஸ் எல்லா பிளான்ட்டுமே வெஜிடபிள் கூட தான் இருக்கு. சம் பிளான்ட்ஸ் ஆர் பாய்சனஸ். எஸ் இங்க பாருங்களேன். இங்க என்ன சொல்றேன்னா சம் பிளான்ட் ஆர் வந்து என்ன பாய்சன்ஸ். ஆனா எல்லா பிளான்ட்டுமே பாய்சன் இருக்கும். எல்லா வெஜிடபிளுமே பாய்சனா இருக்கும்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்றேன்னா பாசிபிலிட்டி. இதுல வந்து என்னன்னா நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் என்ன இருக்குன்னா இந்த சம் பிளான்ட்ஸ் ஆர் பாய்சனஸ்க்கான வந்து என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கிளியர் ஆகணும் சரிங்களா. அதுவுமே வந்து என்னன்னா கன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. இப்ப டயகிராம் 2 வந்து என்னன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க சம் பிளான்ட் ஆர் வந்து பாய்சன் தான். ஆல் பிளான்ட்ஸ் ஆர் பாய்சன் தான். ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் பாய்சன் தான். சம் வெஜிடபிள்ஸ் ஆர் பாய்சன் தான். இது ஏன்னா பாசிபிலிட்டியில வரதுனால. ஆனா ஏன் எடுத்திருக்கோம்? டெஃபினட் டயகிராம் வந்து என்னன்னா ஒன்னுல வந்து அவன் சொன்னது மட்டும் தான் எடுத்திருக்கோம். டயகிராம் 2ல வந்து என்னன்னா நம்மளுக்கு தேவையானது அதாவது பாசிபிலிட்டி இப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் சரிங்களா. டயகிராம் 1 நம்ம நார்மலா பாக்குற மாதிரி தான். டயகிராம் 1க்கும் டயகிராம் 2க்கும் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா இது பார்ப்போம் கன்க்ளூஷன்ஸ். இப்போ ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பாய்சன் சொல்லியிருக்காங்க. டயகிராம் 1ல பாருங்களேன். ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிளுமே வந்து என்ன பாய்சனா கிடையாதுல. அதாவது நம்ம டெஃபினட் டயகிராம் படி வந்துன்னா எல்லா வெஜிடபிளும் கிடையாது. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் வந்து என்ன அப்படின்னு சாரி ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் வந்து பிளான்ட். ஆனா அவன் பிளான்ட் கூட தான் பாய்சன்ஸ் வந்து சம் கனெக்ஷன் சொன்னதுனால என்ன சொல்லணும்? இந்த வெஜிடபிளுக்குமே சம் கனெக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும் சரிங்களா. அப்ப எல்லா வெஜிடபிளுமே பாய்சன்ஸ் அப்படின்னு எடுக்க முடியாது. அதனால என்ன ஆயிரும்? இது வந்து தப்பாயிரும். பட் நீங்க டயகிராம் 2ல பாருங்களேன். என்ன சொல்லலாம்? ஆல் வெஜிடபிள்ஸ். எஸ் எல்லா வெஜிடபிளுமே வந்து பாய்சன் எடுக்கலாம். ஏன்னா நம்ம பாசிபிலிட்டி போட்டு வச்சிருக்கோம் சரிங்களா. அடுத்த கன்க்ளூஷன் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. என்ன சொல்றாங்க? சம் வெஜிடபிள்ஸ் ஆர் வந்து பிளான். இங்க பாருங்க பிளான்ட் இங்க இருக்கு. இங்க வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி தான். இப்ப வெஜிடபிள் ஃபேமிலி வந்து உள்ளதான் என்ன பிளான்ட் ஃபேமிலி இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்னா சம் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன
பிளான்ட் ஃபேமிலி தானே. சம் வெஜிடபிள்ஸ் ஆர் வந்து என்ன பிளான்ட் டெஃபினட்டா இருக்கும். ஆனா நீங்க எப்படி எடுத்தோம்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து என்ன பிளான்ட்னு எடுக்க கூடாது. ஏன் எடுக்க கூடாதுன்னா வெஜிடபிள்ஸ் உள்ளதான் வந்து என்ன பிளான்ட் இருக்கே தவிர எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து பிளான்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இது பெரிய ஃபேமிலி, இது பேரண்ட்ஸால தான் நம்ம உருவானோம். நம்மளால வந்து என்ன பேரண்ட்ஸ் உருவாகல. அந்த இதை வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சம் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பிளான் சொல்லும்போது இது கரெக்ட் தான். அதே மாதிரி டயராம் 2லயும் பாருங்க, சம் வெஜிடபிள்ஸ் வந்து என்னன்னா பிளான்ட் ரைட் தானே. ஏன்னா சம் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ்குள்ள தான் பிளான்ட் இருக்கு. அதனால என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சம் வெஜிடபிள்ஸ் ஆர் வந்து பிளான். இதுவுமே கரெக்ட் ஆயிரும். அப்ப டயராம் 1 டயராம் 2 ரெண்டுலயுமே வந்துன்னா கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் வந்து என்ன கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன ஒன்லி கன்க்ளூஷன் வந்துன்னா 2 மட்டும் தான் ஃபாலோ. ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஏன்னா சிபிஓ வந்துன்னா 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஆல் த ஃபிளவர்ஸ் ஆர் வந்துன்னா ட்ரீ. நம்ம நார்மலா வந்து என்ன வெண்டைரம் போட்ட மாதிரி போட்டலாம். ஸோ எல்லா ஃபிளவருமே, ஸோ இது வந்து என்ன ஃபிளவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல் ஃபிளவர்ஸ் வந்து என்ன ட்ரீன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா ஃபிளவருமே எதுக்குள்ள இருக்கும், ட்ரீக்குள்ள இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால வந்து என்ன இதை நான் ட்ரீன்னு எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இது வந்து என்ன ட்ரீன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து எல்லா லீவ்ஸ்மே வந்து என்ன ஃபிளவருக்குள்ளன்னு சொல்றாங்க. எல்லா லீவ்ஸ்மே ஃபிளவர்னா கண்டிப்பா ஃபிளவருக்குள்ள தான் வந்து என்ன லீவ்ஸ் இருக்கும் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து லீவ்ஸ்னு வச்சுக்கலாம். இதை நம்ம டயராம் 1ன்னு வச்சுக்கலாம். டயராம் 1 என்ன சொல்லுவோம், ஆல்வேஸ் வந்து டெஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கொடுத்தது அப்படியே எழுத வேண்டியது இருக்கும். டயராம் 2 பாசிபிள் டயராம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா பாசிபிள் கொஞ்சம் நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ரைட்டா. இப்ப எடுங்களேன், ஆல் ஃபிளவர்ஸ் ஆர் வந்து என்ன ட்ரீன்னு சொல்றாங்க. இப்ப எல்லா ஃபிளவருமே வந்து என்னன்னா, ஸோ ஆல் ஃபிளவர்ஸ் ஆர் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது இருக்க போகுது, ட்ரீயா இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தானே எடுக்கும். ஆல் ஃபிளவர்ஸ் ஆர் வந்து என்ன ட்ரீனா, இது வந்து என்ன ட்ரீயா இருக்க போகுது. அடுத்து என்ன, ஆல் லீவ்ஸ் ஆர் வந்து என்ன ஃபிளவர். கண்டிப்பா வந்து என்ன லீவ்ஸும் உள்ளதான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப சில பேர் வந்து என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபிளவர் வந்து என்ன உள்ள இருக்கு. சரி நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபிளவர் வந்து உள்ள இருக்கு. எல்லா ஃபிளவருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீன்னு சொல்றீங்கல்ல. ஸோ நான் அதே மாதிரி வந்து என்ன ட்ரீ போட்டுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லீவ்ஸை தூக்கி வந்து வெளில போட்டுறேன். ஸோ நான் லீவ்ஸ் வந்து ஏன் வெளில போடக்கூடாதுன்னு ஒரு டவுட் இல்லை, அதுக்காக தான் போறேன். இப்போ நான் லீவ்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டுறேன். இது ஏன் தப்பு அப்படின்னு வந்து இது கரெக்டா இருக்கு, இது தப்பா இருக்கு. ஏன்னா நீங்க அந்த பாசிபிள் டயராம கொண்டு போய் வந்து ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணுங்க. இப்ப இதை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து என்ன பார்ப்போம், என்ன சொல்றாங்க, ஆல் ஃபிளவர்ஸ் ஆர் ட்ரீ. எஸ், எல்லா ஃபிளவருமே வந்து ட்ரீக்குள்ள தான் இருக்கு. ஆல் லீவ்ஸ் ஆர் ஃபிளவர். இங்க பாருங்களேன், நீங்க லீவ்ஸ் தூக்கி வெளியே போட்டீங்க அப்படின்னா எஸ். ஆனா எப்படி ஆயிரும், இப்ப ஆல் ஃபிளவருமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் ஆயிரும். ஆல் ஃபிளவர் வந்து லீவ்ஸ் கிடையாதுல, ஆல் லீவ்ஸ் தான் வந்து என்ன ஃபிளவர். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஏன்னா நம்ம ஃபிளவர் வந்து என்னன்னா இப்ப நீ இது 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 நீங்க எப்படி எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபிளவர் வந்து என்ன பெரிய குடும்பம். அந்த பெரிய குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற சின்ன குடும்பம் தான் வந்து லீவ்ஸ். அப்ப என்ன என்ன சொல்லலாம், இந்த ஃபிளவர் வந்து பெரிய குடும்பம்னால த பேரண்ட்ஸ் அண்ட் வந்து என்ன மீ கான்செப்ட் போயிருங்க. அதாவது பேரண்ட்ஸால தான் நம்ம உருவானோம், நம்மளால வந்து என்ன பேரண்ட்ஸ் உருவாகல. அப்ப என்ன சொல்லிடலாம், எல்லா ஃபிளவருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லீவ்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனா ஆல் லீவ்ஸ் ஆர் வந்து என்ன ஃபிளவர்னு சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ அதை வச்சுதான் சொல்றேன், இந்த டயராம் வந்து வராது. அப்ப இதுதான் வரும். அப்ப டயராம் 1 அண்ட் வந்து டயராம் 2. ஸோ இது நம்ம பாக்குற மாதிரி கேட்க வேண்டியதான். கன்க்ளூஷன்ல வந்து பாருங்களேன், ஆல் ட்ரீஸ் ஆர் வந்து என்ன ஃபிளவர் சொல்றாங்க. டயராம் 1 டெஃபினட் டயராம்ல பாருங்க, எல்லா ட்ரீமே அதாவது ஆல் ட்ரீ எல்லாமே வந்து என்னன்னா ஃபிளவரான்னு பாருங்களேன், கிடையாதுல. இந்த ஃபிளவர் எல்லாமே வந்து ட்ரீக்குள்ள தான் இருக்கு. ஆனா எல்லா ட்ரீயுமே வந்து என்னன்னா ஃபிளவர்னு சொல்ல முடியாது. அந்த பேரண்ட் அண்ட் மீ கான்செப்ட் அதுதான் இங்கேயும் சரிங்களா. அதனால இது வந்து இன்கரெக்ட்னு வரும். அதே இது நம்ம அதாவது டயராம் 2லயுமே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல இது என்ன சொல்லலாம், எல்லா ட்ரீயுமே வந்து ஃபிளவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரீயோட ஏதாவது சம் பிளேஸ் தான் வந்து ஃபிளவர்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரீ எப்படியும், ஏன்னா ட்ரீ வந்து என்ன ஒரு பெரிய குடும்பம். பெரிய குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன குடும்பம் தான் ஃபிளவர் குடும்பமே தவிர எல்லா ட்ரீ குடும்பமே வந்து என்ன ஃபிளவர் குடும்பம் நம்ம எடுக்க முடியாது சரிங்களா. அதனால இதுவுமே இன்கரெக்டா இருக்கும். இப்ப கன்க்ளூஷன்ஸ் வந்து டூ பாங்க, என்ன சொல்லிருக்காங்க, ஆல் லீவ்ஸ் ஆர் வந்து ட்ரீன்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், எல்லா லீவ்ஸ்மே வந்துன்னா ஆல் லீவ்ஸ் எல்லாமே வந்து ட்ரீயா. எஸ், ஏன் எடுக்கலாம்னா இங்க ஃபிளவருக்குள்ளதான் லீவ்ஸ் இருக்கு. அந்த எல்லா ஃபிளவரும் எதுக்குள்ள இருக்கு, ட்ரீக்குள்ள இருக்கு. அப்ப எல்லா லீவுமே வந்து ட்ரீன்னு எடுத்துக்கலாம்ல. அதனால இது கரெக்டா. இங்கே பாருங்க அதே தானே வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி நம்ம டயராமும் டயராம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கனால இதுவுமே வந்து என்ன டயராமுல கரெக்டா இருந்தா டயராம் 2லயும் கரெக்டா தான் இருக்கு சரிங்களா. அப்ப இதுல வாங்க கன்க்ளூஷன்ஸ் வந்து என்னன்னா நம்ம ரெண்டுல வந்து என்னன்னா செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. எது வரும், ஒன்லி கன்க்ளூஷன் வந்துன்னா 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகும். அப்ப ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும் ரைட்டா. நீங்க கொஞ்சம் இதுதான் அதை விட புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கேன், ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, சம் கேக் ஆர் வந்து என்ன பிஸ்கட்னு சொல்றாங்க. ஸோ இதுமே வந்து நம்ம டயராம் போட்டலாம். சம் கேக், அதாவது சம் கேக் வந்து என்ன பிஸ்கட்னால இப்படி தானே வரும். ஸோ இது வந்து என்ன கேக் இருக்கட்டும், ஸோ இது வந்து என்ன பிஸ்கட் இருக்கட்டும் ரைட்டா. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, சம் பிஸ்கட் ஆர் வந்து சாக்லேட் சொல்றாங்க. அப்ப என்ன வரும், சம் பிஸ்கட் வந்து சாக்லேட். ஸோ அவ்வளவுதான், இது வந்து என்ன சாக்கோ அப்படின்னு இருக்கு. டயராம் 1, ஸோ டெஃபினட் டயராம் சரிங்களா. நீங்க எக்ஸாம்லயுமே வந்து இந்த மாதிரி எழுதிக்கிங்க, ரொம்ப நேரம் எடுக்காது, பட் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா வச்சுக்க சரிங்களா. டயராம் 2 வந்து என்னன்னா பாசிபிள் டயராம் கண்டுபிடிக்கணும். நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி எப்படி வரும் அப்படின்னு. இப்ப கேக் வந்து இருக்கு, ஸோ அதே மாதிரி வந்து இங்க இது இருக்கு லைட்டா. இப்ப கேக் இருக்கு, இடத்துல வந்து என்னன்னா பிஸ்கட் இருக்கு.
ஸோ ரைட் பிஸ்கட் இருக்கு. அடுத்தது சம் பிஸ்கட் ஆர் சாக்லேட். நான் என்ன பண்ணிடுறேன், இதையும் சேர்த்து போட்டுறேன் ரைட்டா. சம் பிஸ்கட் ஆர் சாக்லேட் போடும்போது வந்து கேக்கையும் சேர்த்து போட்டுருவேன். இதுல வந்து என்ன சாக்லேட் அப்படின்னு போட்டுருவேன் ரைட்டா. ஏன் போடுறேன்னா பாசிபிள். ஆனா அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கானா டைரக்டா சொல்ல, எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் 2 போட்டதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. சம் கேக் ஆர் பிஸ்கட். சம் கேக் வந்து பிஸ்கட்டா இருக்கு. எஸ். சம் பிஸ்கட் ஆர் சாக்லேட். இப்ப சம் பிஸ்கட் ஆர் சாக்லேட் தான். எஸ். அதோட சேர்த்து என்னன்னா சம் கேக்குமே வந்து சாக்லேட் அப்படின்னு நம்ம வந்து பாசிபிலிட்டி எடுத்துக்கணும் சரிங்களா. இப்ப என்ன வரும், டயக்ராம் 1, டயக்ராம் 2 ரெண்டுமே நம்ம பார்ப்போம் கன்க்ளூஷன்ல. சம் பிஸ்கட் ஆர் வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்களேன். சம் பிஸ்கட் ஆர் வந்து கேக்குன்னு சொல்றாங்க. இப்ப சம் பிஸ்கட் வந்து என்னன்னா கேக்னு இல்ல. எஸ். ஏன்னா சம் கேக் ஆர் பிஸ்கட் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது சம் பிஸ்கட் ஆர் வந்து கேக் கண்டிப்பா இருக்கும்ல. அதனால வந்து இதுவும் கரெக்ட் தான். இங்கேயுமே பாருங்க டயக்ராம் 2லயுமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா சம் பிஸ்கட் ஆர் வந்து கேக் தான் இருக்க போகுது. அப்ப இதுவும் கரெக்ட். இப்ப கன்க்ளூஷன் 2 வாங்க. கன்க்ளூஷன் 2ல என்ன சொல்லிருக்காங்க, சம் கேக் ஆர் வந்து சாக்லேட். இங்க பாருங்களேன், கேக்குக்கும் சாக்லேட்டுக்கும் டெஃபினைட் டயக்ராம்ல கனெக்ட் பண்ணிருக்காங்களா? இங்க கேக் இருக்கு, இங்க வந்து சாக்லேட் இருக்கு. இங்க டைரக்ட் கனெக்ட் பண்ணல. இப்ப எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா கேக்குக்கும் பிஸ்கட்டுக்கும் ரிலேஷன் பா. இதுக்கும் பாதி ரிலேஷன் இருக்கு. பிஸ்கட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் ரிலேட்டட் இருக்கு. ஆனா கேக்குக்கும் சாக்லேட்டுக்கும் டைரக்டா வந்து ரிலேட் பண்ணல, டெஃபினட் டயக்ராம் தான். அதனால ஏதாயிரும், இது வந்து இன்கரெக்ட் ஆகும். இப்ப இதுல பாருங்களேன் கன்க்ளூஷன்ஸ்ல வந்து என்னன்னா அந்த செகண்ட் கன்க்ளூஷன் டயக்ராம் 2ல பாருங்க. இதுல என்ன எடுத்துக்கலாம், சம் கேக் ஆர் சாக்லேட். எஸ், நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சம் கேக் ஆர் சாக்லேட். அப்ப இது வரும். அப்ப என்ன வரும், டயக்ராம் 1 டயக்ராம் 2 ரெண்டுலயுமே கரெக்டா இருக்குது வந்துன்னா ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். அப்ப ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. சரி, இது கொஞ்சம் தான் இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கணும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஆல் வேல்யூஸ் ஆர் வந்து என்ன மவுண்டைன் சொல்றாங்க. ஓகேவா. இவ என்ன பண்ணும், எல்லா வேல்யூமே வந்து என்ன மவுண்டைன் அப்படின்னு எடுக்குமா. ரைட். ஆல் வேல்யூ வந்து என்னன்னா எல்லாவே எதுக்குள்ள இருக்குன்னா மவுண்டைனுக்குள்ள தான் இருக்கும். ரைட். ஸோ இது வந்து என்னன்னா மவுண்டைன் அப்படின்னு வந்து என்ன எடுத்துக்கேன் ரைட்டா. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, நோ சி இஸ் வந்து என்ன மவுண்டைன் சொல்றாங்க. அப்ப என்ன பண்றேன், இந்த இதுக்கும் சி இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இப்ப என்ன பண்றேன், கிராஸ் போட்டுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நோ மீன்ஸ் வந்து சண்டைக்காரங்கன்னு எடுத்துக்கணும் சரிங்களா. நோ சி இஸ் மவுண்டைனா இந்த சிக்கும் இந்த சீக்கும் இந்த மவுண்டைனுக்கும் வந்து என்ன சம்பந்தம் கிடையாது. அப்ப சண்டைக்காரங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கங்க சரிங்களா. அடுத்து சம் பிளைன்ஸ் ஆர் வந்து சீன் சொல்றாங்கல்ல. இப்ப என்ன பண்ணினா இந்த சியோட பாதி கனெக்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா பிளைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரைட்டா. இது வந்து டெஃபினட் டயக்ராம். டயக்ராம் 1 ஓகேவா. நான் சரி இருந்தாலும் எழுதிறேன், டெஃபினட் டயக்ராம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. அடுத்து டயக்ராம் 2. நம்ம டயக்ராம் 2 வந்து பாசிபிள் டயக்ராம் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்ப பாசிபிலிட்டி ஐடி எப்படி வரும்னு பாருங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, சம் வேல்யூ ஆர் மவுண்டைன் சொன்னாங்கல்ல. அதுல நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இந்த இடத்துல வேல்யூன்னு இருக்கு. சம் வேல்யூ வந்து என்ன, அதாவது சாரி ஆல் வேல்யூஸ் ஆர் வந்து என்னன்னா எல்லா வேல்யூமே எதுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டனுக்குள்ள தான் இருக்கு ரைட்டா. இது வந்து என்னன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகாது ரைட். ஆனா இங்க பாருங்களேன், நோ சி இஸ் மவுண்டைன் சொல்றாங்கல்ல. சிக்கும் மவுண்டைனுக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்லை ரைட். அதனால வந்து நான் எடுக்கல. ஆனா சம் பிளைன் ஆர் ஒன் சி. நான் எந்த இடத்துல இந்த இடத்துல சீன் எழுதிக்கிறேன் ரைட்டா. இந்த இடத்துல சி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா சம் பிளைன் ஆர் வந்து சின்னு சொல்லியிருக்காங்கல்ல நம்ம ஸ்டேட்மெண்ட் 3ல. அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, சோ இது வந்து சி ரைட்டா. என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சியவும் இந்த இதையும் எல்லாத்தையும் சேர்த்துறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதை நான் என்ன பண்றேன்னா பிளைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் பிளைன் எடுத்து, அதாவது சம் பிளைனார் வந்து என்ன சி. எஸ், சிக்கும் பிளைனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனா இருந்தாலும் நான் எதோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், மவுண்டைன் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வேலி கூட கனெக்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு டவுட் இல்ல, நீங்க நோ சி இஸ் மவுண்டைன் சொன்னீங்களா. எஸ், மவுண்டைனுக்கும் சிக்கும் வந்து என்னன்னா கனெக்ஷன் கிடையாது. இவங்க வந்து சண்டைக்காரங்க. பட் நீங்க பாருங்களேன், நம்ம பிளைனை தான் வந்து என்னன்னா மவுண்டைன் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். அவன் என்ன சொல்லியிருந்தான், மவுண்டைனுக்கும் சிக்கும் தானே கனெக்ட் இல்ல. அப்ப கனெக்ட் இல்ல தானே எடுத்திருக்கோம். நீங்க டயக்ராம் 2 வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ல வந்து செக் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்மே வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் பாசிபிள் டயக்ராம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆல் வேல்யூஸ் ஆர் மவுண்டைன், எல்லா வேல்யூமே மவுண்டைனுக்குள்ள இருக்கு ரைட். நோ சி இஸ் மவுண்டைன். ஆமா, மவுண்டைனுக்கும் சிக்கும் வந்து கனெக்ஷன் இல்ல. பட் சம் பிளைன் ஆர் சி. ஆமா, பிளைனுக்கும் சிக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனா அதோட சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணோம், மவுண்டைனும் கனெக்ட் பண்ணிட்டோம், வேல்யூ கனெக்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. சரி, இப்ப டயக்ராம் 1 டயக்ராம் 2 ஸோ ரெண்டுலயுமே என்ன பார்ப்போம், கன்க்ளூஷன்ஸ் பார்ப்போம். சம் வேல்யூஸ் ஆர் வந்து என்ன பிளைன் சொல்றாங்களே. இங்க டெஃபினட் டயக்ராம்ல வாங்க. சம் வேல்யூ வந்து என்னன்னா இந்த சம் வேல்யூ ஆர் வந்து என்ன பிளைன் சொல்றாங்க. இங்க பாருங்களேன், நம்ம வேல்யூக்கும் மவுண்டைனுக்கும் பத்தி வந்து என்னன்னா ஒரு கனெக்ஷன் சம் ரிலேஷன் சொல்லியிருந்தால, ஆல் அப்படின்னு ஒரு ரிலேஷன் சொல்லியிருந்தான். இங்க அடுத்து என்ன சொன்னா, மவுண்டைனுக்கும் வந்து சிக்கும் வந்து நோன்னு ஒரு ரிலேஷன் சொல்லியிருந்தான். சண்டைக்காரன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தானா எடுக்கும் சரிங்களா. அவன் ஃபேமிலியா சொல்லியிருந்தா சரி, இல்ல ரிலேட்டிவா சொல்லியிருந்தா சரி, இல்ல சண்டைக்காரனா சொல்லியிருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கான் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. மவுண்டைனுக்கும் சிக்கும் வந்து சண்டை அப்படின்னு சொல்லிட்டான். சம், அதாவது சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்ன சம்னால வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு வரும். ரிலேட்டிவ் கான்செப்ட் இருக்கு. ஆனா வேல்யூவும் பிளைனும் எங்கேயாவது கனெக்ட் பண்ணிருக்கானா, டைரக்டா கனெக்ட் பண்ணவே இல்லை. அதனால இது வந்து இன்கரெக்ட் ஆயிரும் ரைட்டா. அப்ப டயக்ராம் 2ல வாங்க. சம் வேல்யூ ஆர் பிளைன். எஸ், சம் வேல்யூ வந்து பிளைன் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இது கரெக்ட்னு வரும் சரிங்களா. அடுத்து கன்க்ளூஷன் 2ல பாருங்க. 2 என்ன சொன்னா, நோ பிளைன் இஸ் அ மவுண்டைன் சொன்னாங்க. டெஃபினட் டயக்ராம் வாங்க. நோ பிளைன் இஸ் வந்து மவுண்டைன். இங்க பாருங்க,
மவுண்டைன் வந்து என்னன்னா இங்க இருக்கு, அதே மாதிரி வந்து என்னன்னா பிளெயின் வந்து இங்க இருக்கு. சோ இங்க மவுண்டைனுக்கும் பிளெயினுக்கும் வந்து என்னன்னா எந்த ஒரு சம்பந்தமே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எஸ். ஏன் அப்படின்னா மவுண்டைனுக்கும் சீக்கும் வந்து என்ன சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மவுண்டைனுக்கும் பிளெயினுக்கும் வந்து என்ன சம்பந்தம் இல்லை அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்களா? சம்பந்தம் இருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லணும், சொன்னா மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஆனா பிளெயினுக்கும் மவுண்டைனுக்கும் சம்மந்தப்படுத்துற டெஃபினைட் டயக்ராம்ல, சரியா? அதனால என்ன வரும், இதுவும் வந்து என்ன இன்கரெக்ட் வரும், ரைட்டா? இப்ப பாசிபிள் டயக்ராமாங்க, பிளெயினுக்கும் மவுண்டைன், அதாவது இங்க பிளெயின் இருக்கு, இங்க வந்து மவுண்டைன் இருக்கு. நோ பிளெயின் இஸ் மவுண்டைன் அப்படின்னு எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பிளெயினையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மவுண்டைனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணும், இதுக்கு இன்கரெக்ட் வரும், ரைட்டா? இப்ப கன்க்ளூஷன் 3ல வாங்க. சோ கன்க்ளூஷன் 3ல என்ன சொல்லிருக்காங்க, நோ சி இஸ் வந்து என்ன வேலின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், சி இங்க இருக்கு, வேலி இங்க இருக்கு. ஆனா இதை நம்ம கரெக்ட்னு எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியும்னா மவுண்டன்குள்ள, அதாவது மவுண்டன் ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய ஃபேமிலிக்குள்ள தான் வந்து என்ன வேலி ஃபேமிலி இருக்கு. இப்ப மவுண்டன் ஃபேமிலிக்கும் சி ஃபேமிலிக்கும் சண்டை அப்படின்னு சொல்றாங்கன்னா மவுண்டன் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற வேலி ஃபேமிலியுமே வந்து என்ன சண்டையா தானே இருக்கும். நீங்க எப்படி எடுத்துக்கன்னா, இந்த மவுண்டன் ஃபேமிலி வந்து என்னன்னா அப்பா அம்மா நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துங்க. இப்ப நம்ம பேரண்ட்ஸ் ஒரு குடும்பத்தோட சண்டை போட்டிருக்காங்கன்னா உள்ள நம்ம குடும்பம், அதாவது நம்ம நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது வந்து நம்மளுமே வந்து அவங்க கூட சண்டை தானே. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். மவுண்டன் ஃபேமிலி வந்து என்னன்னா சி ஃபேமிலி கூட சண்டைனா மவுண்டன் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற வேலி ஃபேமிலியுமே வந்து சி ஃபேமிலி கூட சண்டை தான், சரிங்களா? அப்ப என்ன வரும், நோ சி இஸ் வேலி. எஸ். அதனால டெஃபினட் டயக்ராம்ல கரெக்டா தான் வரும், சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. அந்த சின்ன ஒரு அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஈஸி தான், சரிங்களா? அடுத்து பாசிபிள் டயக்ராம் வாங்கலாம். பாசிபிலிட்டி டயக்ராம்ல வந்து நோ சி இஸ் வந்து வேலி. இங்க சி இங்க இருக்கு, இங்க வேலி இருக்கு. சிக்கும் வேலிக்கும் வந்து சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ். ஏன்னா சி குடும்பத்துக்கும் மவுண்டன் குடும்பத்துக்கு சண்டைன்னு பார்த்தோம். மவுண்டன் குடும்பத்துக்கு உள்ள இருக்கிறதான் வேலி குடும்பம். அதனால வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சண்டே தான். பட் உங்களுக்கு டவுட் வரும்ல, இங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா இங்க சி போட்டிருக்கீங்க, இங்க பிளெயின் போட்டிருக்கீங்க. இங்க சிக்கும் பிளெயினுக்கும் சம்பந்தம் இருக்கு, பிளெயினுக்கும் வேலிக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படி சம்பந்தம் இருக்கும்போது எப்படி நீங்க வந்து நோ சி இஸ் வேலி எடுக்க முடியும் அப்படின்னா, இது நீங்க புரிஞ்சுக்கணும் பாசிபிள். இதே இதை நீங்க டெஃபினைட் டயக்ராம்ல சொன்னா எஸ் எடுக்க முடியாது. ஆனா பாசிபிலிட்டியில தான் நம்ம தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த பிளெயினை வந்து இதோட வேலி கூட மவுண்டைன் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம், சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்லலாம், நோ சி இஸ் வேலி. பாசிபிள் டயக்ராம்ல சிக்கும் வேலிக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, இவ்வளவு பாசிபிலிட்டி போட்டுமே நம்ம டைரக்டா வந்து வேல்யூவும் சியும் கனெக்ட் பண்ண முடியல. அதனால என்ன சொல்றாங்க, கண்டிப்பா இதுவுமே வந்து ராங்னு வரும், ரைட்டா? இப்ப நம்மளோட ஆன்சர் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சரி இது ரைட் தானே. எஸ். நோ வந்து என்னன்னா சி இஸ் வேலி, இது கரெக்ட் தானே, ரைட் ரைட். நோ சி இஸ் வந்து என்னன்னா வேலி. ஏன்னா சிக்கும் வந்து என்ன மவுண்டனுக்கு சண்டை இருக்கும்போது மவுண்டனுக்குள்ள இருக்கிற வேலிக்கு வந்து என்னன்னா சிக்கும் சண்டை தான் இருக்க போகுது, சரிங்களா? அப்ப கன்க்ளூஷன்ஸ் வந்து பாருங்க, டயக்ராம் 1 டயக்ராம் 2லயும் ஒன்லி 3 கன்க்ளூஷன் மட்டும் தான் வந்து ஃபாலோ ஆகுது. இங்க டயக்ராம் 1 டயக்ராம் 2லயும் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ல பார்க்கும்போது இது வந்து தப்பாயிருது. ஆனா ரெண்டாவது வந்து கரெக்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரி என்னன்னா ரெண்டுமே கரெக்டா இருந்தா ஆன்சர் எடுக்கும், சரிங்களா? அப்ப ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் வந்து 3 மட்டும் தான் ஃபாலோ, ஆன்சர் ஏ தான் வரும், சரிங்களா? இது கொஞ்சம் வந்து என்னன்னா ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா தான், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ல வந்துன்னா நோ டீன் இஸ் அ டீச்சர். அதே தான் நம்ம டயக்ராம் போட்டலாம். இப்ப வந்து என்னன்னா இது டீன்னு வச்சுக்கலாம். சோ இது வந்து எடுத்தலாம் டீச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? சோ இது வந்து நான் டீச்சர் அப்படின்னு எழுதிக்கிறேன். சோ அதே மாதிரி வந்து இதை டீன்னு எழுதிக்கிறேன், ரைட்டா? என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுக்கும் வந்து என்னன்னா கிராஸ். நோ மீன்ஸ் வந்து சண்டைக்காரன்னு எடுத்துக்கங்க. ஆல் டீச்சர்ஸ் ஆர் வந்து ப்ரொஃபசர். இப்ப இந்த எல்லா டீச்சருமே வந்து என்னன்னா ப்ரொஃபஸர்னால இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ரைட்டா? சோ ஆல் டீச்சர் ஆர் வந்து என்னன்னா ப்ரொஃபசர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, நோ ப்ரொஃபசர் இஸ் வந்து லெக்சரர். அப்ப ப்ரொஃபசர் அண்ட் வந்து லெக்சரர் இவங்களுக்குமே வந்து என்ன செட் ஆகாது. இவங்களுமே வந்து என்ன சண்டைக்காரங்க, ரைட்டா? அதனால கிராஸ் போட்டுக்கிறேன். இது டயக்ராம் 1. ஸோ டயக்ராம் 1 அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான், டெஃபினைட் அவங்க கொடுத்ததை அப்படியே வந்து எழுதிட்டோம், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்போ டயக்ராம் 2, அதாவது பாசிபிள் டயக்ராம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இது நம்மளோட வந்து என்னன்னா ட்ரிக்கி தான். ஸோ நம்ம வந்து எப்படி போடலாம் பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட்ல நோ டீன்ஸ் வந்து டீச்சர்னு சொல்றாங்க, ரைட்? இப்போ டீன் வந்து எடுத்துக்கிறேன், அதே மாதிரி வந்து என்ன டீச்சர் வந்து என்ன எடுத்துக்கிறேன், ரைட்டா? ஸோ இது டீன், இது வந்து என்ன டீச்சர், ரைட்? இதுல வந்து எதுவுமே சேஞ்ச் கிடையாது. ஸோ அதை அப்படியே எழுத வேண்டியதான். இது வந்து என்னன்னா காசு அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல் டீச்சர் ஆர் ப்ரொஃபசர், எல்லா டீச்சருமே வந்து என்னன்னா ப்ரொஃபசர். ஸோ இதுலயுமே நம்மளால பெருசா சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, ப்ரொஃபசர் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம், ரைட்டா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, நோ ப்ரொஃபசர் இஸ் அ லெக்சரர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரொஃபசர், அதாவது நோ ப்ரொஃபசர் இஸ் லெக்சரர் சொன்னனால நான் டீனோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டீனோட எதை கனெக்ட் பண்ணினா லெக்சரர் வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெக்சரர் வந்து இதோட கனெக்ட் பண்ணி இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுக்கு வந்து கிராஸ் போட்டுக்கிறேன். இப்ப டயக்ராம் 2 ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க. உங்களால சொல்ல முடியாது நீங்க போட்ட டயக்ராம் வந்து என்னன்னா தப்பு அப்படின்னு. ஏன்னா நோ டீன் இஸ் டீச்சர். எஸ், டீனுக்கும் டீச்சருக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்ல. நோ அப்படின்னால வந்து சண்டைக்காரங்க அப்படின்னு எடுத்தோம். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஆல் டீச்சர் ஆர் ப்ரொஃபசர். எஸ், எல்லா டீச்சருமே ப்ரொஃபசர் தான். நோ ப்ரொஃபசர் இஸ் லெக்சரர். ஆமா, ப்ரொஃபசருக்கும் லெக்சரருக்கும் வந்து தொடர்பு இல்ல. எஸ், இங்க தொடர்பு இல்ல. ஆனா நம்ம எதோட கனெக்ட் பண்ணிருக்கோம், டீனோட கனெக்ட் பண்ணோம்.
ஏன் கனெக்ட் பண்ணிருக்குன்னா பாசிபிள். ஆனா நீங்க டெஃபினைட் டயக்ராம்ல கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கொடுத்ததை மட்டும் தான் நம்ம எழுதணும் சரிங்களா. இப்ப என்ன டயக்ராம் 1க்கும் டயக்ராம் 2க்கும் நம்ம பார்ப்போம் ரைட்டா. சோ இப்ப கன்க்ளூஷன்ல நம்ம பார்க்க வேண்டியதான். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்களேன். சம் டீன் வந்து என்ன லெக்சர் சொல்லுங்க, டெஃபினைட் டயக்ராம் வாங்க. டெஃபினைட் டயக்ராம்ல வந்து என்னன்னா சம் டீன் லெக்சர். இங்க பாருங்களேன், டீனுக்கும் லெக்சரருக்கும் சம்பந்தமே படுத்தல. என்னன்னா இப்ப டீனுக்கும் டீச்சருக்கும் வந்து சம்பந்தப்படுத்திருக்காங்க. என்ன சம்பந்தப்படுத்திருக்காங்க, நோன்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்படின்னா சண்டைக்காரங்க, ஏதோ ஒரு சம்பந்தம் சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க வந்து என்னன்னா சம் ரிலேட்டிவா இருக்காங்களா, இல்ல ஃபேமிலிக்குள்ள இருக்காங்களா, ஆர் வந்து சண்டைக்காரங்க இருக்காங்க, ஏதாவது சொல்லியிருந்தா மட்டும்தான் வந்து என்னன்னா நம்ம சொல்லிருக்காங்க அப்படின்னு எடுக்கணும் சரிங்களா. அப்ப டீனுக்கும் டீச்சருக்கும் வந்து என்னன்னா பேசியிருக்காங்க, அவங்க சண்டைக்காரங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதை தவிர டீனுக்கும் லெக்சரருக்கும் பத்தி டைரக்டா பேசல. அதனால என்ன பண்ணலாம், டயக்ராம் 1 இன்கரெக்ட் போட்டலாம் சரிங்களா. இப்ப அதே கன்க்ளூஷன் 1 டயக்ராம் 2க்கு வந்து பாருங்க. இப்ப டயக்ராம் 2 பார்க்கும்போது என்ன வரும் பாருங்க, சம் டீனார் லெக்சரர். டீனுக்கும் லெக்சருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து இது வந்து கரெக்டா வரும் ரைட்டா. அடுத்து கன்க்ளூஷன் 2ல நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராம் 1ல பாருங்க. சோ சம் டீச்சரார் வந்து லெக்சரர் சொல்றாங்க. சம் டீச்சர் அதாவது இங்க பாருங்களேன், டீச்சருக்கும் யாருக்கும் லெக்சரருக்கும் வந்து என்னங்க, இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ப்ரொஃபஸருக்குள்ளதான் வந்து டீச்சர் இருக்காங்க. இப்ப ப்ரொஃபஸருக்கும் லெக்சரருக்கும் வந்து சண்டை இருக்கு அப்படின்னா ப்ரொஃபஸருக்குள்ள இருக்கிற டீச்சருக்குமே வந்து என்ன சண்டை தானே இருக்க போகுது. ஆனா இங்க என்ன சொன்னா சம் டீச்சர் லெக்சர் சொல்லிருக்காங்க, டெஃபினட்டா இருக்காது. ஏன்னா ப்ரொஃபஸருக்கும் லெக்சருக்கும் சண்டை இருக்கும்போது டீச்சருக்கும் லெக்சருக்கும் சண்டை தான் இருக்க போகுது. அப்ப எப்படி வந்து சம் ரிலேட்டிவ்ல இருப்பாங்க. அதனால ஏதாயிரும், இதுக்குமே வந்து என்ன இன்கரெக்ட் ஆயிரும் ரைட்டா. சோ இப்ப அடுத்து நம்மளோட இந்த டயக்ராம் 2 பார்க்க வேண்டியது இருக்கும். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. இப்ப என்ன, சம் டீச்சரார் வந்து லெக்சரர். இங்க பாருங்க, டீச்சர் வந்து இங்க இருக்கு, லெக்சரர் வந்து என்ன இங்க இருக்கு. இங்க பாருங்க, டீச்சரருக்கும் லெக்சரருக்கும் வந்து டெஃபினட்டா வராது. ஏன்னா டீச்சருக்குள் எல்லா டீச்சருமே ப்ரொஃபஸருக்குள்ளதான் இருக்கு. ப்ரொஃபஸர் வந்து லெக்சருக்குள்ள சண்டை இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸருக்குள்ள இருக்கிற டீச்சருமே வந்து சண்டையா தான் இருக்கு. இதுதான் சொல்லியிருந்தேன். நம்ம நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம வச்சுக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா ஒரு குடும்பத்தோட சண்டை போட்டிருக்காங்கன்னா அந்த நம்ம பேரண்ட்ஸ்குள்ள இருக்கிறத நம்மளும் வந்து அவங்க குடும்பத்தோட சண்டை தான் சொல்லுவோம். அதுதான் இங்கேயும் வந்து கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா. இப்ப இதுக்குமே வந்துன்னா ராங்குன்னு தான் வரும். அப்ப என்ன பாருங்க, கன்க்ளூஷன்ல நம்ம படி வந்து டயக்ராமும் டயக்ராம் ரெண்டுமே கரெக்டா இருந்தா ஆன்சர் இருக்கும். இங்க ரெண்டுமே வந்து என்னன்னா கரெக்டா இல்ல. அதனால வந்து நெய்தர் ஒன் நாட் டூ தான் வந்து ஆன்சர். ஆன்சர் பி தான் வந்து கரெக்டா வரும் சரிங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் ஈஸியான தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடும். ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் வந்து ஷெல்னு சொல்றாங்க. சரி ஓகே, இது வந்து என்னன்னா எல்லா கப் ஓகேவா. சோ ஆல் கப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா கப்புமே என்னன்னா ஷெல்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதிரி எழுதிக்கிறோம் ரைட்டா. சோ எல்லாமே வந்து என்ன ஷெல்ஸ்குள்ள இருக்கு ரைட். சோ அடுத்து என்ன சொல்றாங்க, ஆல் ஷெல்ஸ் ஆர் வந்து ட்ராவர்னு சொல்றாங்க. அப்ப எல்லா செல்ஸுமே வந்து ட்ராவர்ல தான் வரப்போகுது ரைட்டா. ஸோ எல்லா செல்ஸுமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டோம், அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, இதுவும் அதே தான் பார்த்தீங்கன்னா. இப்போ இது ஒன்று வரும், ட்ராவர் அப்படின்னு வந்துடும் ரைட்டா. இது வந்து டயராம் 1. நீங்க டயராம் 2 போட்டாலும் இதே தான் வரும். ஏன்னா பாசிபிலிட்டி டயராமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டா. நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லாமே உள்ள கனெக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு டயராம் 1 டயராம் 2 அதாவது டெஃபினட் டயராம் பிளஸ் பாசிபிள் டயராம் ரெண்டுமே வந்து ஒன்னா தான் இருக்கு சரிங்களா. அப்ப என்ன பண்ணும், டயராமும் அப்படி ஒண்ணுன்னு மட்டும் எடுத்தா போதும் சரிங்களா. இதுல நம்ம வந்து என்னன்னா கன்க்ளூஷன் பார்க்க வேண்டியதான். நான் ஏன் டயராம் 1 டயராம் 2 ரெண்டுமே ஒன்னா வரும்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டயராம் 2 எப்படி இருக்கும், பாசிபிலிட்டியுமே வந்து கப் இருக்கு. கப்பு எல்லாமே கப்புமே எதுக்குள்ள இருக்குன்னா செல்ஸ்குள்ள தான் இருக்கு. எல்லா செல்ஸுமே வந்து என்ன எதுக்குள்ள தான் இருக்குன்னா டிராவருக்குள்ள தான் இருக்கு. இதுல நீங்க எதாவது பெருசா சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா முடியாதுல. அதனால இதுதான் இப்போ இது கப்புன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து நான் செல்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா டிராவர்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து அதுல அதனாலதான் இப்ப நான் டயராம் 1 கன்க்ளூஷன் பார்க்கும்போது டயராம் 2 ஆட்டோமேட்டிக்கா வந்து கரெக்டா இருக்கும். அதனால தான் ஒரு டி வந்து எடுத்துருக்கேன் சரிங்களா. இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் கப்போர்ட்ஸ் ஆர் வந்து டிராவர்னு சொல்றாங்க. இங்க பாருங்க டயராம் 1 இது ரெண்டும் ஒண்ணு தான், ஒரு டயராம்ல பார்க்கலாம் சரிங்களா. ஆல் கப்போர்ட்ஸ் எல்லா கப்போர்ட்ஸ்மே வந்து என்னன்னா டிராவர்னு எடுக்கலாம். எஸ், ஏன் எடுக்கலாம்னா கப் எல்லாமே எதுக்குள்ள தான் ஷெல்ஸ்ல இருக்கு, எல்லா ஷெல்ஸும் எதுக்குள்ள தான் டிராவர் இருக்கு. அப்ப எல்லா கப்போர்டும் டெஃபினட்டா வந்து டிராவர்ல தான் இருக்கு. அப்ப கரெக்டா வரும் சரிங்களா. அடுத்து பாருங்க, ஆல் டிராவர் ஆர் வந்து ஷெல்ஸ் இருக்கு. எல்லா டிராவருமே வந்து ஷெல்ஸ் பாருங்க. நான் சொல்லியிருந்தேன், இப்ப எல்லா ஷெல்ஸுமே வந்து டிராவல் சொன்னா ரைட்டு தான், எல்லா கப்ஸுமே வந்து டிராவல் சொன்னா ரைட்டு தான். ஆனா எல்லா டிராவருமே வந்து ஷெல்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிராவர் வந்து பெரிய குடும்பம், பேரண்ட் ஓகேங்களா. இந்த பேரண்ட்டுக்குள்ள இருக்கிறதா வந்து நம்ம சின்ன சின்ன குடும்பங்கள் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இந்த எல்லா கப்பும் எல்லா ஷெல்ஸுமே வந்து பேரண்ட் சொல்லலாம். ஏன்னா கப்பு ஷெல்ஸ் எல்லாமே வந்து பேரண்டால உருவானதுதான். பட் இந்த பேரண்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கப்புன்னு சொல்ல முடியாது, ஷெல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்லலாம், ஆல் டிராவர் ஆர் வந்து ஷெல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா. அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பேர் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்ப எது வரும், ஒன்லி ஒன் மட்டும் தான் வந்து என்ன கரெக்டா இருக்கனால ஒன்லி ஒன் கன்க்ளூஷன்ஸ் வந்து இருக்கிற ஆன்சர் வந்து டி தான் இருக்கு சரிங்களா. அப்ப இதுதான் வந்து என்ன ஆன்சர் டி தான் கரெக்டா வரும் சரிங்களா. ஓகே, சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது நம்மளோட கடைசி கொஸ்டின்ஸ். இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஆல் டாக்ஸ் ஆர் வந்து என்ன கேட்னு சொல்றாங்களே. சோ அதே தான் நம்ம போடுவோம். எல்லா டாக்ஸ்மே அதாவது ஆல் டாக்ஸ் ஆர் வந்து என்னன்னா கேட்னு சொன்னால எல்லா டாகும் எதுக்குள்ளதான் இருக்கு, கேட்டுக்குள்ளதான் இருக்கு போகுது ரைட்டா. சோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சம் கேட் ஆர் வந்து நாட் டான்னு சொல்றாங்க. இப்ப அந்த சம் கேட் அதாவது
இந்த கேட்டோட சம் பகுதி வந்து என்னன்னா டாலா இருக்காது அப்படின்னு வந்து என்ன சொல்றாங்க. இப்ப நாட் டால்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் சரியா. சம் கேட் வந்துட்டு நாட் டால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா இந்த டயராம் 1 சரிங்களா. இது என்ன டெஃபினட் டயராம். நீங்க டெஃபினட் டயராம்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் இங்க நோட் பண்ணிடுறேன். அதாவது இப்ப சம் ஏ வந்து என்னன்னா பின்னு சொல்றாங்க டெஃபினட் டயராம் பொறுத்தளவுக்கு. அப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா சம் பிஆர் வந்து என்னன்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது டெஃபினெட்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். சம் நாட் சொல்றாங்க. சம் நாட் வந்து என்னன்னா ஏ சம் நாட் ஏ வந்து பியா இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா சம் நாட் பி வந்து என்னன்னா ஏயா இருக்காது சரிங்களா. இது அதாவது என்ன மீன் பண்றேன் அப்படின்னா சம் ஏ வந்து பின்னு சொல்றாங்க அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சம் பிஆர் ஏக்குமே வந்து டெஃபினட் டயராம்ல வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்ப நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ல சம் நாட் ஏ வந்து என்னன்னா பி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏயோட வந்து என்ன கொஞ்சம் பகுதி வந்து பி இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த சம் நாட் பி வந்து ஏல இல்லை அப்படின்னு வந்து என்ன எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த நாலுமே வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினட் டயராம்ல வந்து மட்டும்தான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும் சரிங்களா. இப்ப டயராம் 2 வந்து நம்ம போடுவோம். டயராம் 2 எப்படி போலான்னு பாருங்களேன். இப்ப அதேதான் அதாவது எல்லா டாக்ஸுமே வந்துன்னா ஆல் டாக்ஸ் ஆர் வந்து என்ன இதா இருக்க போகுது. ஸோ ஆல் டாக்ஸ் ஆர் வந்து கேட்டா இருக்க போகுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சம் கேட்டா நாட் தான்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் டாக்கையும் சேர்த்து போட்டுறேன். ஏன்னா ஸோ அவங்க வந்து என்னன்னா பாசிபிள் டயராம். ஏன்னா டயராம் 2னாவே வந்து என்ன பாசிபிள் நம்ம வந்து எடுக்கிறதா சரிங்களா. இதை நீங்க இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கணும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்ன நம்ம டயராம் 2ல எடுத்தது சாட்டிஸ்ஃபைனா அப்ப வந்து கரெக்டா எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்ப என்ன வரும் இது வந்து நாட் டால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. இப்ப இங்க பாருங்க டயராம் 2 நம்ம தப்பான டயராம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எஸ் ஆல் டாக்ஸ் ஆர் கேட். நம்ம எல்லா டாக்குமே கேட்டுக்குள்ள தான் இருக்கு. சம் கேட் ஆர் நாட் ஆல். சம் கேட் எஸ் கேட்டோட வந்து சம் தான் இந்த கேம் சம் இது வந்து என்னன்னா டாலா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணிடும் டாக்கையும் வந்து எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. ஆனா நீங்க சொல்ல முடியாதுல்ல இந்த நம்ம அவன் சொன்னபடி என்ன சம் கேட்டார் வந்து நாட் ஆல் அதை நம்ம எடுத்துட்டோம். பட் அதோட எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்தது பாசிபிலிட்டினால வந்து எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்ப என்ன பண்ணுவோம் டயராம் 1க்கும் டயராம் 2க்கும் வந்து என்ன கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம் ரைட்டா. இப்ப பாருங்க கன்க்ளூஷன்ல ஆல் டால்ஸ் ஆர் வந்து என்ன கேட்னு சொல்றாங்க. இப்ப எல்லா டால்ஸுமே இங்க பாருங்க நம்மளோட டயராம் 1 படி வந்துன்னா எல்லா டால்ஸுமே வந்து என்ன கேட்டா ஆல் டால்ஸ் ஆர் கேட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னு பாருங்க. நம்மளுக்கு சொன்னபடி என்னன்னா சம் நாட் அதாவது சம் கேட்ஸ் வந்து என்னன்னா நாட் டால் தான் சொன்னாங்க தவிர எல்லா டாலும் பத்தி நம்மளுக்கு தெரியாது. அதனால இது வந்து இன்கரெக்ட் ஆயிரும் சரிங்களா. டயராம் 2லயும் பாருங்க அதேதான் சம் நாட்டை பத்தி தான் அதாவது சம் கேட் ஆர் நாட் டால் தான் சொல்றாங்க தெரியும். எல்லா டாலும் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளால எடுக்க முடியாது. அதனால இதுவுமே வந்து இன்கரெக்ட் ஆயிரும் ரைட்டா. சரி அடுத்து நம்மளோட கன்க்ளூஷன் 2 பாருங்க. 2வோட இது வந்து என்னன்னா டெஃபினட் ஆயிரும் பாருங்க. சம் கேட் ஆர் டாக் இங்க பாருங்க எல்லா டாக்குக்குள்ளதான் சாரி எல்லா கேட்டுக்குள்ளதான் வந்து என்ன டாக்ஸ் இருக்கு. ஏன்னா கேட் வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் மாதிரி பேரண்ட்ஸ்குள்ளதான் வந்து என்ன டாக் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம் சம் கேட்டா டெஃபினட்டா வந்து டாக்னு சொல்லலாம்ல. இது கரெக்ட் தான். அதே தான் பாசிபிள் டயராம் இதுலயும் வரும் டயராம் 2லயும் வரும். சம் கேட்டார் வந்து என்ன டாக்கா தான் இருக்கு போச்சுங்க. அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். இப்ப நம்மளோட டயராம் 1 டயராம் 2 பார்க்கும்போது என்ன ஒன்லி வந்து 2 மட்டும் தான் வந்து கரெக்டா இருக்கு. அப்ப ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் வந்து 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகும் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து கரெக்டா இருக்கும் சரிங்களா. இது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிலபஸ்ல ஒவ்வொரு வயசா போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லா எக்ஸாம்லயுமே வந்து எஸ்எஸ்சி இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும். உங்களுக்கு டெஃபினட்டா வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.